இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பளம் வெத்த குழம்பு எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு அப்பளம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் பருப்பு, 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை சுடு தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு தாளித்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு அப்பளத்தை சின்ன சின்னதாக கிள்ளி இதில் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. அப்பளம் பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறீங்கன்னா அது 1.5 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இலை கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான அப்பளம் வெத்த குழம்பு ரெடி. வீட்டில் காய்கறிகளே இல்லாத போது அப்பளம் வச்சு ஈஸியாக குழம்பு வச்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.